இப்போது அன்ஷீல்டடுக்கும் ஷீல்டடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது இல்லாமல் தேர்ட் இன்னொன்று இருக்குது, ஆர்மோட் கேபிள். இது இன்னும் ஹெவியாக இருக்கும், உங்களால் பெண்ட் பண்ணவே முடியாது. எல்லா கேபிள்லையுமே உள்ள அதே 4 பேர் தான் இருக்குது, அதே ட்விஸ்டடாக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஸ்பீடு மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சை டெக் யூடியூப் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக போட்டிருந்த நெட்வொர்க்கிங் கேபிளை பற்றின வீடியோக்கு வந்து உங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருந்துச்சு. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடணுங்கிறதுக்கான ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதில் ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட் சையத் ப்ரோக்கே இந்த வீடியோ வந்து ரீச் ஆயிருக்குது. இந்த வீடியோ பாருங்களேன். அவரு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இன்ஸ்டாவில். நம்மளோட சின்ன யூடியூப் சேனல் தான், பட் அதுக்கும் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 100 ஆண்டு காலம் வாழ்க. அது இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களா பார்க்கும்போது நம்ம இன்னமும் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான டேட்டாஸை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் அதுலேருந்து கற்றுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படி எதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் அடுத்தடுத்து மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போய்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் கேபிளை பற்றி பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக CAT 5, 5E, 6 இந்த கேபிளை பற்றி தான் பார்த்துருந்தோம். அது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேபிள்ஸு. நம்ம CAT 6 கேபிள், அது CAT 7, CAT 8 எந்த கேபிளாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், ஆர்மோட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இந்த 3 டைப்பாக பிரிக்கலாம். இது என்ன எல்லாத்துலேயுமே வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் வருது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் பேர் கேபிள்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கேபிளில் 8 ஒயர் எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போகலாமே. ஏன் வந்து 2 ஒயரை வந்து ட்விஸ்ட் பண்ணி 4 பேராக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலாக அனுப்பும்போது அட்மாஸ்பியரில் இருக்க நாய்ஸ், அதாவது அது காற்றா இருக்கலாம், மழையாக இருக்கலாம், இல்லை அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி காரணங்களுக்காகவும், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கொண்டு போகிற கேபிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ்னாலையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிராஸ் டாக் வராமல் இருக்கிறதுக்காக, இந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் வந்து அந்த கேபிளை வந்து ட்விஸ்டடாக பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ட்விஸ்டட் கேபிள் வந்து CAT 5ல் ஆரம்பித்து CAT 5, 6, 7, 8 அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே வந்து சேம் இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 டைப்பை வந்து எதுக்காக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, எங்கெங்கே எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிராண்டிலிருந்து சாம்பிள் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியஸ் டைப்பான கேபிள்ஸ். இதிலே வந்து ஒவ்வொரு டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பியூர் காப்பர் CAT 6 கேபிள். இதில் வந்து 100 மீட்டர்ஸும் அவைலபிள் இருக்குது, 350 மீட்டர்ஸ். இது வந்து டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CCA கேபிள். நான் சொன்ன மாதிரி காப்பர் கிளாட் அலுமினியம் கேபிள். இதில் அவுட்டர் லேயர் மட்டும் காப்பரில் இருக்கும், இன்னர் வந்து அலுமினியத்தில் இருக்கும். அடுத்தது இது ப்ரீமியம். இப்போ இந்த நார்மலுக்கும் ப்ரீமியமுக்கும் என்னென்னா, வெளியே இருக்க ஸ்லீவ் வந்து வேரி ஆகும். இதில் கொஞ்சம் வந்து குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கும், இது இன்னமும் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது இந்த பிளாக் கலருக்கு கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இது 3மே வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இது வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இப்போது அன்ஷீல்டடுக்கும் ஷீல்டடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் எடுத்தே காமிக்கிறேன். அன்ஷீல்டடில் வந்து 4 பேர் இருக்கும், உள்ள ஒரு ஸ்ப்ளிட்டர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கும். இதான் நார்மல் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். அடுத்தது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் பார்த்துட்டோம் அப்படின்னா, சேம் அதே மாதிரி 4 பேர் ட்விஸ்டடாக இருக்கும், நடுவில் ஒரு ஸ்ப்ளிட்டர் இருக்கும், கேபிள் ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ். இப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்லீவ் இருக்கும். இந்த மாதிரி கேபிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ். இது வந்து அவுடோரில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ். இதை மோஸ்ட்லி அவுடோர் கேபிள்னே சொல்லுவாங்க. இது எதுக்கானா வெயில், மழை அந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இது இல்லாமல் தேர்ட் இன்னொன்று இருக்குது, ஆர்மோட் கேபிள். தேர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்மோடு CAT 6 ட்விஸ்டட் பேர் கேபிள். இது நார்மல் கேபிள் மாதிரியே 4 பேர் இருக்கும், உள்ள ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கும். இது இல்லாமல் இதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டலாகவே இருக்கும். இது வந்து ஒரு பைப் மாதிரி ஆக்ட் ஆகும்.
அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம மற்ற கேட் 6 கேபிள் அதாவது ஷீல்டடும் அன்ஷீல்டடும் மாதிரி இல்லாமல் இது இன்னும் ஹெவியாக இருக்கும். உங்களால் பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், பெண்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பைப்பிங்கே பண்ண முடியாது, இல்லை ஈரப்பதம் அதிகமாக இருக்க இடத்துல நம்ம பதிச்சு எடுத்துகிட்டு போகணும், அவுட்டரில் மரங்கள் மேலே போட்டு எடுத்துகிட்டு போகணும், லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகணும், பட்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஆர்மோட் கேபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட் கார்னர்லேயோ இல்லை சின்ன ஸ்பேஸ்லேயோ வந்து நம்ம பெண்ட் பண்ணியோ இல்லை வளைச்சோ எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 டைப்ஸ் தான் இருக்குது. அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், ஆர்மோட் ட்விஸ்டட் பேர் கேபிள். இப்போது இது வந்து கேட் 6 கேட்டகரியில் இருக்கக்கூடியது. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கேட் 6 கேபிள் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் 5, 5E, 6 இது மூணுக்கான கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கேபிளும் எந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நம்ம இன்னமும் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கேட் 6 விட அப்கிரேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னா 6A, கேட் 7, கேட் 7A, கேட் 8 இது வந்து இதுக்கு அப்கிரேட்டடாக இருக்கக்கூடியது. கேட் 6 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 1 ஜெகாபைட். அச்சோ, சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் வதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. லாஸ்ட் வீடியோவில் கிகாபைட்டுக்கு பதிலாக ஜெகாபைட்டுன்னு சொல்லிட்டேன். அதை எடிட்டிங்கில் எடுக்காம விட்டோம். அதுக்கு ஒருத்தர் கீழே கமெண்டில் வந்து தற்குறிலாம் நம்மளை கழுவி ஊற்றுறாரு. இனிமேல் அடுத்த வீடியோ பண்ணும்போது எடிட்டர் பார்க்குறாரோ இல்லையா, நான் 10 டைம் வெரிஃபை பண்ணினதுக்கப்புறம் தான் வீடியோவே அப்லோட் பண்ண போகிறேன். என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். சரி, நம்ம இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் கேட் 6, கேட் 6A, கேட் 7, 7A, 8 இந்த கேபிளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரென்த் அதை தான் டேபிளராக கொடுத்துருக்கேன். அது வந்து எவ்வளோ டேட்டாஸை எவ்வளோ ஸ்பீடில் சென்ட் பண்ண முடியும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேட் 6 கேபிள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ், அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து அனதர் டிவைஸ்க்கு இடையில 100 மீட்டர் நீங்கள் கேபிள் லே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேபிள்னால கேட் 6 கேபிள்னால 1 Gbps 250 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடில் அதனால் அனுப்ப முடியும். இதுவே வந்து கேட் 8 கேபிள் நீங்கள் லே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 25 கிகாபிட் பர் செகண்டை 2000 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடில் அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ 100 மீட்டர்ஸ் கேபிளில் அப்படியே 30 மீட்டர்ஸ்க்கு நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா கேட் 6 கேபிள்னால 10 Gbpsல அனுப்ப முடியும். இதுவே கேட் 8 கேபிள்னால 25 Gbpsஆக இருந்ததை அப்படியே 40 Gbpsக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸும் மேட்டராக தான் இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸ் குறைய கேபிளோட ஸ்பீடும் அதிகமாகும். சரி, இந்த டேட்டாலாம் ஓகே. ஆனால் நீங்கள் கேட் 5 கேபிள், கேட் 6 கேபிள், கேட் 7, 8 இதெல்லாம் வந்து எல்லா கேபிள்லையுமே உள்ள அதே 4 பேர் தான் இருக்குது, அதே ட்விஸ்டடாக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஸ்பீடு மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேட் 6 கேபிள். இந்த கேபிளோட பார்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டர் இருக்கும், அதாவது டிவைடரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த 4 ட்விஸ்டட் பேரையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது 4க்கும் மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கும். இப்போ இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 1 Gbps. இப்போது இதுக்கு அடுத்தது கேட் 6A எப்படி இருக்கும்னா இந்த ட்விஸ்ட்டை வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக இது மேலே இருக்க ஸ்லீவோட மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் வந்து மொத்தம் 3 டைப்பாக இருக்குது. CM, CMP, CMR அப்படின்னு சொல்லி இந்த யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லீவோட மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறனால அவுட் சைடில் இருக்கிற அட்மாஸ்பியரை இன்னமும் நம்ம ரெடியூஸ் பண்ணி அதிகப்படியான டேட்டாஸை அனுப்ப முடியும். அடுத்தது 7. கேட் 7ல் என்ன டிஃபர் இருக்கும்னா இப்போ இந்த ஒவ்வொரு பேருக்கும் வந்து தனித்தனியாக ஃபைல் ஷீட் கொடுத்து சீல் பண்ணியிருப்பாங்க. இப்போது இது 4மே வந்து தனித்தனியாக ஃபைல் ஷீட் கொடுத்து எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போட்டிருக்கிறதுனால அது நார்மல் கேட் 6ஐ விட கேட் 7 வந்து அதிகமான ஸ்பீடில் அதிகமான டேட்டாஸை வந்து அனுப்ப முடியும். அதுவே கேட் 8 கேபிளில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் தனியாக ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த ஸ்லீவு சேர்த்து இதுக்கு மேலேயும் ஃபைல் ஷீட் கொடுத்து அதிக ஷீல்டடாக கொடுத்துருப்பாங்க. அட்மாஸ்பியரில் இருக்கிற நாய்ஸு கொஞ்சம் கூட உள்ளே போகாத மாதிரி 2-3 லேயரில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்து அதுக்குள்ளே தான் இந்த ட்விஸ்டட் கேபிள் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு அதிகப்படியான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொடுக்க முடியும், அதே மாதிரி அதிகமான டேட்டாவும் அனுப்ப முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக ஒரு 1.5 மீட்டர் கேட் 6 கேபிளுக்கும் 1.5 மீட்டர் கேட் 8 கேபிளுக்கும் கிட்டத்தட்ட 300 ரூபா 400 ரூபா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு கேட் 6 கேபிளோட ப்ரைஸ் ஒரு 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, அதுவே வந்து நீங்கள் கேட் 8 கேபிள் போகிறீங்கன்னா 350 400 450 அந்த மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம் வந்து எல்லா நெட்வொர்க்கிங் கேபிளுக்கும் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்தெந்த கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த 6 சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் வந்து லோக்கல் பிராண்டாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கிறதுல வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா ANSI அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், அடுத்தது TIA டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ், அடுத்தது EIA எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ், அடுத்தது UL அண்டர் ரைட்டர்ஸ் லெபார்டரிஸ், அடுத்தது ELT எடிசன் டெஸ்டிங் லெபார்டரிஸ். இவங்களோட சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கேபிளில் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ANSI/TIA போட்டிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ANSI TIA அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், அடுத்தது டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ், இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் பார்த்து வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான ஆன்சரு இந்த வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த 2 வீடியோவுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸை நான் தனியாகவே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க.